வாழ்க்கையின் வெற்றிக்கான 3வது அம்சமாக வில்லியம் ஹெச் மெக்கிரேவன் கடற்படை அதிகாரி சொல்லக்கூடிய அற்புதமான 3வது விஷயம், உள்ளத்தின் விசாலம் ரொம்ப முக்கியம். உருவத்தை பார்த்து முடிவு செய்யாதே, உள்ளத்தை பார்த்து முடிவு செய். அப்போ தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்பொழுதுதான் உன்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும், கருத்தும் சரியாக இருக்கும், சரியான இலக்கை அடைய முடியும் என்று அவர் சொல்லுகிறார். திருக்குர்ஆனும் சரி, அன்னலாருடைய அமுதமொழியும் அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கிறது. சின்ன வரிகளில், இன்ன அக்ரமக்கும் ஐந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் ஆகச் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் யார் என்றால் உள்ளச்சம் நிறைந்தவர் தான். என்ன குலம், என்ன கோத்திரம், எந்த நாடு, எந்த மொழி என்பதையெல்லாம் தாண்டி உள்ளம் விசாலமாக இருந்தால் நீ அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவன் என்று அருள்மறை குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகவே இதை சொன்னார்கள். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்பாலிக்கும், அல்லாஹ் உங்கள் உருவ தோற்றத்தையோ அல்லது உங்கள் வசதி வாய்ப்புகளையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தை தான் அவன் பார்க்கிறான். நல்ல குணங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நிறைய இதற்கு உதாரணம் இருக்கிறது. சாதாரணமாக யாரிடத்திலும் மதிப்பில்லாத ஒரு சாதாரண ஏழை, ஒரு அடிமையை கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைத்திருக்கிறார்கள், தழுவி இருக்கிறார்கள், மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் கருத்த தோற்றமுடையவர், தடித்த உதடுகளுக்கு சொந்தக்காரர் தான். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு இல்லை, ஆனாலும் அவரிடத்திலே நல்ல குணங்கள் இருந்தது. அதனாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பெரிதும் விரும்பினார்கள். ஒரு தடவை அவர் சந்தையிலே ஏதோ விற்று கொண்டிருக்கிறார். சந்தைக்கு வந்த சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக அவருக்கு பின்னாலே வந்து ஒரு தமாஷுக்காக அவரை பின்னாலே இருந்து அவருடைய முதுகை ஆற தழுவுகிறார். தன்னை ஆற தழுவுவது யார் என்று அந்த நபித்தோழருக்கு தெரியவில்லை. எனவே அவர், யாரது, என்னை விடுங்கள், யாரது, என்னை விடுங்கள் என்று சொல்லுகிறார். திரும்பாமலேயே தன்னை அணைத்திருக்கக்கூடிய அந்த கைகளை தடவி பார்க்கிறார். மென்மையான பட்டு போன்ற அந்த கரங்களை தடவி பார்த்தே வந்திருப்பது யார் என்பதை அறிந்து கொண்ட அந்த நபித்தோழர், புனிதமான அந்த மேனி தன் மீது இன்னும் நன்றாக படட்டும் என்று அரவணைத்துக் கொள்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் விளையாட்டாக சத்தம் போட்டு சொல்கிறார்கள், மை எஸ்தரி ஹாதல் அப்த, இதோ இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்கப் போகிறீர்கள் என்று விலை பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நகைச்சுவையை புரிந்து கொண்ட அந்த நபித்தோழர், இந்த அற்பமான அடிமையை யார் வாங்கப் போகிறார்கள், நான் விலை மதிப்பில்லாதவன் என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார் அந்த தோழர். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அப்படி சொல்லாதே, வலாக்கின்னக இன்தல்லாஹி லஸ்த பிகாசிரின், அல்லாஹ்விடத்தில் உனக்கு அதிக மதிப்பு இருக்கிறது. எனவே உருவத்தால் அவலட்சணமாக இருந்தாலும் உள்ளத்தால் விசாலமாக இருக்கிறாரா ஒரு மனிதன் என்பதைத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார். மக்காவிலே வெற்றி வீரராக 10,000 வீரர்களோடு உள்ளே நுழைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கான அழைப்பு பணி, அந்த பாங்கு சொல்லுகிற அந்த உயர்தமான உன்னதமான அந்த பணியை யாருக்கு கொடுத்தார்கள்? குறைஷி குலத்தில் பிறந்த நபித்தோழர்கள்லாம் இருக்கிற பொழுது பிலால் என்கிற ஒரு கருப்பு நிற அடிமையை அழைத்து பாங்கு சொல்லுகிற உன்னதமான பணியை அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள் என்றால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளத்தின் அளவுதான் முக்கியம். எனவே யாரையும் உடல் அமைப்பை வைத்து எடை போடாமல் உள்ளத்தின் விசாலத்தை வைத்து மரியாதை தருவோம், வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். வல்ல ரஹ்மான் துணை செய்வானாக.